M. இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் Power Rangers தான் Power Rangers தான் அச்சம் என்றும் இல்லை துணிந்தால் Power Rangers எங்கும் வெற்றி தான் எதிலும் வெற்றி தான் ஒன்றாகவே போராடிய வெல்வார் Power Rangers Power Ranger Dino Thunder. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? யார் இந்த ஹேண்ட்ஸம்? ஹலோ மேடம், இங்க இருக்கீங்களா இல்லையா? வேண்டாம் சொல்றதுக்கு பின்னாடி வந்தா விட மாட்டேன். உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க ஏதோ வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு. நான் பண்றது எல்லாமே எதிர்காலத்துல மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துல தான். ஹேலி, நீங்களா? என்ன பண்றீங்க? வெளியில இருக்கிற போர்ட பாத்தியா இல்லையா? அதுலயே ஹெலி சைபர் ஸ்பேஸ்னு போட்டுருக்குல. புரியுது, உங்க இடம் தான். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. இத வரைஞ்சது நீதானா? இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். ஓகே, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். வீட்ல இல்லனா காலையில 7 மணிக்குல என்ன பண்றேன்னு கேக்குறீங்க? பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டேன். நான் இங்க வரையலான்னு தான் வந்தேன். எங்க அப்பாவுக்கு நான் வரையறத பார்த்தாலே பிடிக்காது. வரையாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என்னன்னு சொல்லுவாரு? அவர் அப்படி சொல்லி எனக்கு இந்த வார்த்தை மனப்பாடமே ஆயிடுச்சு. நீ டிராயிங் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால டிராயிங் பண்ணாதுன்னு சொல்லுவாரு. ஓ அப்படியா? வெறும் இந்த டிராயிங்கை வச்சு நீ என்ன பண்ண போறன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. விடு, அவர் மாறிடுவாரு. ஆக்சுவலா எங்க அப்பா ரொம்ப நல்லவர். என்ன கொஞ்சம் முன்கோபக்காரரு. அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே மைனஸ். நல்லா யோசிச்சு சொல்லு, இதுக்கு முன்னாடி கடைசியா நீ அவளை எப்ப பார்த்த? எல்சாவ கார்பன் ஃபியூஷன் பில்டிங் கிட்ட பார்த்த மாஸ்டர். அவ அந்த பக்கமா தான் போய்கிட்டு இருந்தா. நாம கிட்டத்தட்ட 1 வருஷமா டாக்டர் ஆலிவர் கிட்ட இருந்து நம்மளுடைய எல்லா ரகசியத்தையும் மறைச்சு வச்சிருக்கோம். இனிமேல் நாம பொறுமையா இருக்க கூடாது. நமக்கு தடையா இருக்கிற அந்த ஆலிவரையும் சக்திகள் நிறைஞ்ச அந்த பவர் ரேஞ்சர்ஸ் கூட மோதுறதுக்கு சரியான நேரம் வந்துடுச்சு. இனிமேல நம்மளை யாரும் தடுக்க கூடாது. நம்ம எல்லாருடைய பலமும் என்னன்றது பவர் ரேஞ்சர்ஸ்க்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பேச்ச குறைச்சிட்டு செயல்ல காட்டுங்க. சரியா அந்த இடத்துல தான் அந்த பவர் இருக்கு. அந்த பவர் எனர்ஜி எனக்காக தயாரா இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. யாருங்க? இது அந்த உஜ்ராவ ஜங்கலாச்சே. இவளுக்கு அங்க என்ன வேலை? இதுதான் அந்த இடம். இங்க உனக்கு வேலை கிடைக்கும் நினைக்கிறேன்.
அதாவது இங்கெல்லாம் வேலை கிடைக்கணும்னா கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்கம்மா. இது டெலிவிஷன் டெவின். இங்க அழகா இருக்கணும், முடி நல்லா இருக்கணும், மேக்கப் இருந்தா போதும். என்ன பாத்தியா, எல்லா டேலண்டும் என்கிட்ட இருக்கு, தெரியும்ல? இரு நானும் வரேன். ஓகே ஓகே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க ஹை ஸ்கூல் டிவி ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, எங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமா ஆமா, நீங்க ஓகேன்னு சொன்னா நாங்க இன்னைக்கே வேலைய ஆரம்பிச்சிருவோம். ஓ அப்படியா, வெரி குட் வெரி குட். ஆனா இங்க முக்கியமான ஒண்ணு தேவை, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பாத்தியா, நான் சொன்ன மாதிரி இருந்தாலும் கேக்குறாரு. அடுத்த தடவை உன் ஃப்ரெண்டு சொல்றத மட்டும் நல்லா கேளு. அவன் கம்மியா பேசினாலும் கரெக்டா பேசுறான். ஆக்சுவலி நான் பார்க்க ஒரு மாதிரியா இருந்தாலும் நல்லா வேலை செய்வேன், நீங்க என்ன நம்பலாம். ஓஹோ, நல்ல காமெடி கூட பண்ணுவ போல இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி கொடுத்தா ஓகேவா? எல்லாரும் விரும்புற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரி, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி. எக்ஸ்க்ளூசிவா? அதாவது பவர் ரேஞ்சர் ஸ்டோரிஸ். எனக்கு அவங்கள பத்தின ஒரு சில விஷயங்கள் நல்லாவே தெரியும். இப்ப என்ன சொன்ன? அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு எங்களேடி, எங்க டிவி ஸ்டேஷன்ல பெரிய பெரிய ரிப்போர்ட்டர் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அந்த பவர் ரேஞ்சர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. உங்ககிட்ட ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் உன்னோட ஆட்டிடியூட். ஏதாவது ஒரு பவர் ரேஞ்சர் யாருன்னு சொல்லு, எந்த கலரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உனக்கு ஸ்லாட் கண்டிப்பா தர்றேன். 6 o'clock லீட் ஸ்டோரி. நீங்க சொன்ன வேலையை கண்டிப்பா நான் செய்வேன் சார். சரி போலாம். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். என்ன திடீர்னு எங்களை வர சொன்னீங்க, என்ன விஷயம்? இது ஒரு பழைய பவர் சோர்ஸ் ஏரியா. எனர்ஜி ரீடிங் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த மெஷினே ஹேங் ஆகிட்டு இருக்கு. எந்த விதமான எனர்ஜி? உங்களோட மாஃபர்ஸ் மாதிரி. அப்படின்னா அதுல டைனஜம் இருக்கா? இப்ப இல்ல, ஆனா முன்னாடி இருந்துச்சு. உங்க மிஷின் அந்த மாதிரி பவர் சோர்ஸ் வந்து சிக்னல் கொடுக்கும்ல? யாரோ அதை மறைச்சு வச்சிருக்காங்க. சோ இந்த மெஷினால ஸ்கேன் பண்ண முடியல, எனக்கு எந்த சிக்னலும் கிடைக்கல. அப்போ இந்த நியூஸ் குட்டா பேடா? என் டவுட் எல்லாம் இப்ப அந்த ஜெம் எங்க இருக்குங்கிறதான். இன்னைக்கு வேலையில எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நீ நானும் ஒரு விஷயத்த பத்தி பேசணும், நீ அதை பத்தி யோசிச்சியா இல்லையா? இதை கேட்கறதுக்காக தான் என்ன கூப்பிட்டீங்களா? உன்னோட ஆக்டிவிட்டிஸ், உன்னோட ஃபேஸ் இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது நீ லைஃப்ல சந்தோஷமா இல்லாம இருக்கேன்னு. நான் எனக்கு பிடிச்ச டிராயிங் பண்ணவும் கூடாது, ஆனா சந்தோஷமா இருக்கணும். எப்படி? ட்ரெண்ட் இது உங்க அப்பாவோட ஆசை. பேரண்ட்ஸுக்கு பிடிச்சத பசங்க பண்ணணும் நீங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா என்ன பண்றது, பேரண்ட்ஸுக்கு பிடிக்கிற எந்த விஷயமும் பசங்களுக்கு பிடிக்கிறதே இல்ல. டாடி எனக்கு தெரியும். அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல எனக்கு ஒன்றும் ஆகல. இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி உன் லைஃப்ல நீ எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறனோ அப்படிதான் நீ இருக்கணும். நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, நீ கிளம்பலாம். நான் ஒரு முக்கியமான வேலை செய்யணும். நானும் தான். கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிக்கிறியா? என்ன மன்னிச்சுட, நீ செய்யற வேலைக்கு நான் உனக்கு உதவி செய்யலாம் தான் வந்தேன். அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு தள்ளி போய் நில்லு. நீ குளிச்சு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல, நாத்தம் தாங்க முடியல. தள்ளி நில்லு. இந்த முறை நீங்க எனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கணும், புரியுதுல? மாஸ்டர், இந்த ஹாலர் சோர்ஸ் நான் கார்பன் எனர்ஜில வைக்கணும்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதோட சின்ன பிரச்சனையும் இருக்கு. அது என்னன்னா, இது வரைக்கும் அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கல. அதுக்கு இன்னும் உனக்கு என்ன வேணும் எல்சா? வேற என்ன, டைம் தான் வேணும். டைமா? ஏற்கனவே நிறைய கொடுத்தாச்சு, இப்ப நம்ம கிட்ட டைமே இல்ல. அது எனக்கு நல்லாவே புரியுது சார். அதோட இன்னொரு விஷயத்தையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எதிர்பார்த்த நல்ல விஷயம் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. சொல்றத புரியுற மாதிரி சொல்லு. இப்படி என்னதான் சொல்ல வர எல்சா? புரியுற மாதிரியே சொல்றேன். இதோட எனர்ஜியை வெளியே கொண்டு வர கடைசி ஸ்டேஜ்ல தான் நான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த எனர்ஜியும் உங்க எனர்ஜியும் ஒன்னாக போகுது. அது சரியா 1 மணி நேரத்துல நடக்கணும்.
1 மணி நேரத்துல இது நடந்தே ஆகணும். டேய் மண்டபையில சொன்னா கேட்க மாட்டேன். அப்பா நீங்க என்னப்பா பண்றீங்க? இங்க என்னதான் நடக்குது? இது எந்த இடம்னு தெரியலையே. வாவ், இது உன்னோட வேலை தானே? ஏன் என்ன சொல்ற? எல்லாத்தையும் நீ தானே பண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப என்னடா பண்றது மண்டபையில? கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சது நான். இதுக்காக 2 நாள் தூக்கத்தை கெடுத்து கண்டுபிடிச்சேன். இப்ப என்ன பண்றதுன்னு நீயே சொல்ல. ஒரு உயிர் வேணும். கண்டிப்பா நமக்கு ஒரு உயிர் வேணும். யாரோட உயிர்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இது இப்ப யார்கிட்ட இருக்கோ அந்த உயிர் தான் வேணும். அதே உயிர் வேணும். அது மட்டும் கிடைச்சா போதும். அது இப்ப எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதை தேடுறதா இப்ப நம்மளோட வேலையே. இப்ப அந்த ஜெம் யார்கிட்ட இருக்கோ அவன் சண்டை போடு துடிச்சுக்கிட்டு இருப்பான். யார பார்த்தாலும் சண்டை போடுவான். அவனுக்கு இப்ப தேவையானது எல்லாமே சண்டை தான். அது நீயா இருந்தாலும் பரவாயில்ல. அவனை நாம இதை வச்சுதான் கண்டுபிடிச்சாகணும். நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா இதை வச்சு அவனை கண்டுபிடிச்சிடலாம். அவனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இங்க இருந்து காணாம போறது கிடைக்கும். இது நல்ல பிளானா தான் இருக்கு. டாமி, கொஞ்சம் இது என்னன்னு வந்து பாரு. சந்தோஷம். அப்படின்னா நம்ம சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். சம்பந்தமே இல்லாம இது எதுக்கு வந்திருக்கு? இதுல சந்தேகப்பட ஒண்ணுமே இல்ல. எதையும் தேடிதான் வந்திருக்கேன். அது எதுவா இருந்தாலும் சரி, அதை அழிப்பேன். சரி வாங்க போலாம். ஒரு வழி பண்ணிடலாம். ரெடியா? ரெடி. ரெடி. எங்க இருக்கீங்க நீங்க? ஹேய், நாங்க இங்க இருக்கோம். என்ன உனக்கு ஏதாவது உதவி தேவையா? ரெட், ப்ளூ, yellow இல்லையே. எங்க இன்னொரு கலர் ஒண்ணு குறையுது, எங்க போச்சு? அவன் யார பத்தி சொல்லிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுதா? இல்ல தெரியல. Fire! ஏய், யார் இதை புதுசா அடிக்கிறது? ஏய், இன்னொருத்தன் மெதுவா. அது யாரு? ரொம்ப வித்தியாசமா இருக்கா? காய்ஸ், நீங்களும் இத பாத்தீங்களா? பார்த்தோம். அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் அதை ஃபாலோ பண்றோம். வாங்க போலாம். அது கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். ஆனா இங்க யாருமே இல்லையே. பார்க்காம பேசக்கூடாது. ப்ரோ, நீ இங்க இருக்கியா? ஆமா, யார் அது? இவ்வளவு சூப்பரான ஹெல்மெட் இவனுக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. டாக்டரோ, இது நம்ம நண்பனா இல்லையான்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அப்பா சரி, எல்லாரும் அங்கேயே நில்லுங்க. இல்லனா தேவையில்லாம என்கிட்ட நீங்க அடி வாங்குவீங்க. நீ ரொம்ப பேசுற. அது மரண அடியா இருக்கும். ஒயிட் டிராகர் ஸ்வார்ட், லேசர் ஆரோஸ், ஃபயர். இப்ப ஏன் எங்களை தேவலாம் அடிச்ச? இது சும்மா ஒரு ட்ரைலர் தான் கண்ணா. என்ன போயிட்டான்? சார், எங்களை விட்டுடுங்க. நாங்க பண்ணது பெரிய தப்பு தான், ஒத்துக்கிறேன். நீங்க ஆரம்பத்துல இருந்து தப்ப மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்காக கொண்டு வந்த ஒரு பொருள் காணாம போயிடுச்சு. பரவாயில்ல.
நாங்க அதுக்காக ஒரு பிளான உருவாக்கிட்டு இருக்கோம் மாஸ்டர். இந்த தடவை நீங்க போடுற பிளான்ல தோக்கவே கூடாது. ஏன்னா இதுல உங்க மாஸ்டரோட எதிர்காலமே அடங்கி இருக்கு. இதுல நம்ம பிளானட்டோட ஃபியூச்சரும் அடங்கி இருக்கு. இதுல மட்டும் நாம தோத்தா அழிய போறது உங்க 2 பேருடைய ஃபியூச்சரும் தான். இந்த தடவை தோல்வின்ற வார்த்தைய காதுல நான் கேட்கவே கூடாது. ஏதாவது தெரிஞ்சதா? ஒன்னும் இல்ல. நம்ம ஜெனடிக் சிஸ்டம் பத்தி எந்த ரீடிங்கும் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை அவனுடைய ரேஞ்சர் பவர் அவனுடைய டிஎன்ஏலயே மிக்ஸ் ஆயிருக்குமா என்னமோ தெரியல. ஹேய், என்ன நடக்குது? மறுபடியும் வந்துட்டான். இவன் ஒரு முடிவோட தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க உடனே அங்க போங்க. சண்டை போடுறது முக்கியம் இல்ல, அவன் யாரு என்னங்கறத நமக்கு உடனே தெரிஞ்சாகணும். சரி வாங்க போலாம். ஹேய், என்ன அதுக்குள்ள வந்துட்ட? உனக்கு கொடுக்க வேண்டியது ஏற்கனவே இன்னும் நிறைய இருக்கு. நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன்ல. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா என்னடா போச்சு பேசுற? சரி வாங்கிக்கங்க. இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? இப்ப என்ன சொல்றீங்க கண்ணுங்களா? எனக்கு முன்னாடி நீங்க எல்லாம் குழந்தைங்க. சரி, நாம 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம். நீயும் ரேஜர், அப்புறம் நாங்க எல்லாருமே ரேஜர் தான். ரேஜர் தான். அப்புறம் ஏன் இப்படி சண்டை போடணும்? நான் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வரல. அப்போ வேற எதுக்காக வந்த? விஷயத்த சொல்லு. நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும் கண்ணுங்களா? இங்க 3 சக்தி வாய்ந்த ரேஞ்சர்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா நீங்க இவ்வளவு கேவலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீ ரொம்ப பேசுற. சொன்னா கேட்கணும் கண்ணுங்களா? பேசாம இவங்கிட்ட அப்புறமா வந்து சண்டை பண்ணலாமா? அப்படி நடக்க நான் விட மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. இல்ல, இனிமேல பொறுமையா பேசி பிரயோஜனம் இல்ல. கைஸ் வேண்டாம். என்ன சொல்றீங்க நீங்க? தேவையில்லாம எதுக்கு நம்ம இங்க சண்டை போடணும்? சக்தி வாய்ந்தவனே எதுக்காக எங்க கூட சண்டை போட்டுடுங்க? உன் கூட சண்டை போடுறது எங்க என்ன கிடையாது. எதுக்காக நீ இங்க வந்தேன்னு சொல்லு. ஏன் வந்தேன்னு சொல்லணுமா? அது ரொம்பவே சிம்பிள். உங்களை தோக்கடிக்கத்தான். ரொம்ப பேசுறான். வேண்டாம், நில்லுங்க. அடி வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. வாங்குறது மட்டும் இல்லடா, திருப்பியும் கொடுப்போம். பாவமா இருக்கு உங்களை பார்த்தா. அப்படியா? உங்களால என்னை எதிர்த்து சண்டை போட முடியாது. இதனை ஏதாவது ஐடியா இருக்கா? வெப்பன்ஸ் எடுக்க வேண்டியதுதான். ட்ரை ஜீரோ ஷீல்ட். நல்ல ஐடியா. டாரோபே. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். என்னால முடியல. ஓகே, நாம நினைச்சதா தப்புன்னு இப்பதான் புரியுது. நம்ம கதை முடிஞ்சது இல்லன்னு நினைக்கிறேன். ஹீரோ ஹீசன், அடுத்து நீதான் கண்ணா. உனக்கு கூட பவர் ஜாஸ்தியா தான் இருக்கு. கிளம்புறியா கண்ணா? நாங்க கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லு. நீ தப்பான ஆள்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. உனக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கறேன். ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. உனக்கு ஒண்ணு ஆகல? இல்ல, யாரு இவன்? நான் உங்களுக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்தேன். என் வழியில குறுக்க வந்தா வேரோட அழிச்சிருவன்னு. போயிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவன் ரொம்ப கெட்டவன்னு தோணுது. உங்களுக்கு? கெட்ட ஒயிட் ரேஞ்சரா? இல்ல,
இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் முன்னாடியே வந்திருக்கு. சரி இப்ப நம்ம என்னதான் பண்றது? அவ யாரு என்னன்னு தெரியாம எப்படி அவ கூட சண்டை போடுறது? அவன் யாரு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு என்ன வேணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு டைம் ஆகும். நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அவன் சொன்னதை கேட்டியா இல்லையா? நான் ஒரு லீக் ஸ்டோரி கொடுக்க போறேன். கரெக்ட். ஆனா பவர் ரேஞ்சர்ஸ் யார் யாருங்கிற உண்மையை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணுமே. இங்க பாரு, முதல்ல நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அது யார் யார் என்ன எனக்கு இது புதுசா ஒயிட் ரேஞ்சர். சீக்கிரம் சீக்கிரம். ஏய் நீ அவனை பாத்தியா? அவன் இந்த வழியா தானே வந்தான். யாரு? ஒயிட் ரேஞ்சர் இந்த பக்கம் தான் வந்தான். அவனை நான் பார்த்தேன். இல்ல, நான் யாரையும் பார்க்கல. ஹலோ, எப்படி பார்க்காம இருக்க முடியும்? சரி விடு, நானே பாத்துக்கறேன். சாரி, அப்புறமா வந்து பாக்குறேன். ஓ டேவன், அவன் எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு.